உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் நாம் நவம்பர் 1, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். பஞ்சாங்கம் 1 நவம்பர் 2025 சனிக்கிழமை, படுஷ்சீகே, கார்த்திகை சுக்ல பக்ஷம். திதி தசமி திதி இன்று காலை 9:12 வரை இருக்கும். அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி காலை 7:31 வரை நீடிக்கும். நட்சத்திரம் சதப்பிஷா நட்சத்திரம் இன்று மாலை 6:20 வரை இருக்கும். அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி மாலை 5:03 வரை நீடிக்கும். யோகம் துருவ யோகம் இன்று இரவு 2:09 வரை இருக்கும். அதன் பிறகு வியாகாத யோகம் தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி இரவு 11:10 வரை நீடிக்கும். கரணம் கரணம் இன்று காலை 9:12 வரை இருக்கும். அதன் பிறகு வணிஜ கரணம் இரவு 8:28 வரை இருக்கும். மேலும் அதன் பிறகு விஷ்டி கரணம் தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி காலை 7:32 வரை நீடிக்கும். அசுப காலம் ராகு காலம் காலை 9:23 முதல் 10:46 வரை இருக்கும். யமகண்ட காலம் மதியம் 1:33 முதல் 2:57 வரை இருக்கும். குளிகை காலம் காலை 6:36 முதல் 7:59 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் காலை 8:05 முதல் 8:49 வரை இருக்கும். வர்ஜ்ய காலம் இரவு 12:23 முதல் 1:54 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் துசாரபஸ்பாச்சிமோம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் சூத் காலை 5 மணி முதல் 5:48 வரை இருக்கும். அமிர்த காலம் காலை 11:17 முதல் 12:51 வரை இருக்கும். சுனப்பத்தோன அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:32 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் இன்று ஆனந்த யோகம் மாலை 6:20 வரை இருக்கும். அதன் பிறகு காலதண்ட யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை 6:36 நிகழும். இச்தாவத சூரியாஸ்தமனம் மாலை 5:44 நிகழும். ரிட்டி சந்திரோதயம் மதியம் 2:51 நிகழும். பச்சிஸ்தாத்தா சந்திர அஸ்தமனம் இரவு 2:53 நிகழும். ஏத்த சித்தஸ்தா சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார். இப்போதைஸ் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம். இன்றைய அதிர்ஷ்ட எண் 8. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். 1 நவம்பர் 2025 சனிக்கிழமை. இன்று உங்கள் வாழ்க்கையின் ஒரு சிறிய சவாலை முன்வைக்க நீட்டுறது வசதிக்கான குறைந்த வாய்ப்புகள் மற்றும் வளங்களுடன் பணிகளை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அதனால் மனம் தளர வேண்டாம். நாள் முடிவதற்குள் நீங்கள் தேடிய உதவிகளும் தேவையான சந்தர்ப்பங்களும் தானாகவே உங்கள் பக்கம் வந்து சேரும். உங்கள் உழைப்பும் பொறுப்புணர்வும் உங்களுக்கு புதிய பாதைகளை திறந்து சுயநம்பிக்கை மற்றும் சுதந்திர உணர்வை அதிகரிக்கும். குடும்பத்தில் குழந்தைகள் அல்லது மூத்தவர்களை கவனிப்பது உங்கள் பொறுமையையும் உணர்திறனையும் சோதிக்கும். எனவே நேரத்தை சமநிலைப்படுத்துவது அவசியம். உங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தி அதை மற்றவர்களுடன் பகிருங்கள். அதே சமயம் ஓய்வு மற்றும் காதலுக்கான சில நிமிடங்களையும் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் ஆபத்தான முடிவுகள் அல்லது சூதாட்டங்கள் போன்றவற்றிலிருந்து தூரம் விலகி இருங்கள். இன்று உங்கள் அறிவும் தீர்மானங்களும் உங்கள் வெற்றியின் திசையை நிர்ணயிக்கும். அதில் நம்பிக்கை வையுங்கள். பகல் நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். இதுவரை உங்களை தடுக்க காரணமான விடயங்களை நீங்கள் தெளிவாக உணரலாம். உள்மனதின் ஆழத்தை ஆராயவும் இன்றைய பயணம் உங்களுக்கு பேருதவி செய்யும். ஏனெனில் நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவரை யாராலும் தடுக்க முடியாது. நாள் முழுவதும் பரபரப்பாக இருந்தாலும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் அந்த பரபரப்பை மகிழ்ச்சியாக மாற்றும். இன்றைய நாள் உங்கள் மனதை அன்பாலும் குடும்பத்தின் இனிய பாசத்தாலும் நிரப்பும் ஒரு நெருக்கமான அனுபவமாக அமையும். வேலைப்பளுவின் நடுவிலும் வாழ்க்கை துணையுடன் சிறிது நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். அவர்களை வெளியே அழைத்துச் செல்லும் சிறிய முயற்சியும் உறவின் இனிமையை மேலும் ஆழப்படுத்தும்.
வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று நிதி ரீதியாக நல்ல பலன் தரும் முடிவுகள் கிடைக்கலாம். மேலும் ஒரு முக்கிய நபருடனான சந்திப்பு உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு புதிய திசையை உருவாக்கும். காதல் உறவுகளில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். பரிசுகள் பரிமாறுவது அல்லது ஒன்றாகச் செல்லுவது அன்பை அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் ஒத்துழைப்பும் புரிந்து கொள்ளலும் வளரும். உங்கள் துணை உங்கள் எண்ணங்களிலும் நடவடிக்கைகளிலும் நம்பிக்கையுடன் பங்கெடுப்பார். புதிய வேலை வாய்ப்புகள் தோன்றும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் சிறுவர்கள் விளையாட்டில் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவர். குடும்பத்தில் ஒருவரின் தொழில் முன்னேற்றம் குறித்த உங்கள் ஆலோசனை மதிப்புடையதாக இருக்கும். மேலும் இளையவர்களின் உதவி உங்கள் பொறுப்புகளை எளிதாக்கும். வருமானம் உயர்வது உங்களுக்கு உற்சாகத்தையும் புதிதாக ஒன்றை தொடங்கும் தன்னம்பிக்கையையும் அளிக்கும். இன்று நேரம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். மேலும் எந்த ஒரு தெய்வீக சக்தியும் உங்களுக்கு பின்னால் இருப்பதைப் போல நீங்கள் உணரலாம். மிகப்பெரிய லாபம் இல்லாவிட்டாலும் குழந்தைகள் மற்றும் குடும்பத்துடன் அமைதியான சமநிலையை நீங்கள் பேண முடியும். இதுவே உங்கள் நாளை நிறைவானதாகவும் மகிழ்ச்சியுடனும் மாற்றும். இன்று உங்கள் வாழ்க்கை சமநிலையும் விழிப்புணர்வும் அவசியமான ஒரு நாளாக மாறுகிறது. உங்கள் திறமையில் நம்பிக்கையுடன் இருந்து கோபம் மற்றும் அகங்காரத்தை அடக்கிக் கொள்ளும் திறன் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை கையாளும் வல்லமையை கொடுக்கும். நாட்பான் முழுவதும் சில எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம். குடும்பத்தில் திடீரென எடுக்கப்படும் ஒரு முடிவு ஸ்டெட்டிஸ்டிக்ஸையும் கலக்கத்தையும் உணர்ச்சி பரபரப்பையும் ஒரு பரத்தடிமப்பாக ஏற்படுத்தக்கூடும். வீட்டின் அமைதி ஒரு கணம் குலைந்தது போல் போல் தோன்றினாலும் சரியான அணுகுமுறையால் அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். உறவினர்களிடமிருந்து வரும் செய்திகள் சில கவனத்தை தேவைப்படுத்தலாம். மேலும் நிதி விஷயங்களில் ஏற்கனவே தொடங்கிய திட்டங்களில் திடீர் மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு உள்ளது. சமூக வட்டாரங்களில் நீங்கள் வழிகாட்டியாகவும் பொறுப்புடன் செயல்படும் நபராகவும் காணப்படுவீர்கள். ஒவ்வொரு மாற்றத்தையும் பொறுமையுடனும் தெளிவான மனநிலையுடனும் அணுகுவது அவசியம். ஏனெனில் இது உண்மையை அறிந்து புதிய அடித்தளத்தை உருவாக்க வேண்டிய கட்டமாக இருக்கும். வங்கித்துறையில் கொள்கை மாற்றங்கள் சூழலை பாதிக்கக்கூடும். ஊடகங்களில் திடீரென சர்ச்சைகள் எழலாம். கல்வித்துறையில் திட்டங்களை புதுப்பிக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். அதே வேளையில் வருமானம் உயர்ந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக முக்கியம். எனவே பட்ஜெட்டுக்குள் செலவிடுவது இன்று உங்கள் நிதி நிலையை பாதுகாப்பாக வைத்திருக்க முக்கியமான முடிவாகும். இன்று உங்கள் வாழ்க்கை சமநிலையும் அறிவார்ந்த அணுகுமுறையும் தேவைப்படும் ஒரு நாளாகும். கோபம் மற்றும் பெருமை மீது கட்டுப்பாடு வைப்பது உங்கள் நாளை மென்மையாகவும் சாதகமாகவும் மாற்றும் முக்கிய அம்சமாகும். கைதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இனிமையும் ஒற்றுமையும் நிலைக்கும். ஆனால் சில சிறிய விஷயங்கள் மனக்கசப்பை உருவாக்கும் வாய்ப்பும் உண்டு. அத்தகைய நேரங்களில் பொறுமையுடன் பேசுவது மற்றும் நுண்ணறிவுடன் நடப்பது உறவின் இனிமையை பாதுகாக்கும். உங்கள் உள்ளார்ந்த ஒளி இன்றைய தினம் பிறரின் கவனத்தை ஈர்க்கும். அதே சமயம் உங்கள் மன அமைதியும் தாங்கும் திறனும் உறவுகளில் நம்பிக்கையையும் நெருக்கத்தையும் ஆழப்படுத்தும். நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை உங்கள் உறவுகளுக்கு வலுவான அடித்தளத்தை வழங்கும். மேலும் புதுமை மீது உள்ள ஆர்வம் காதலின் புதிய கோணங்களை அறிய உங்களை ஊக்குவிக்கும். இந்த புதிய உற்சாகம் உங்கள் உறவுகளில் புத்துணர்ச்சியையும் ஆற்றலையும் ஊட்டும். உங்களின் பக்தியும் உணர்வு திறனும் உறவுகளை வலுப்படுத்தினாலும் மிகுந்த உணர்ச்சியில் மூழ்கும் ஒற்றாண்ட முன் சிறிது சிந்தியுங்கள். ஏனெனில் அது சில நேரங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்க தடையாக இருக்கும். இன்று உங்களை முன்னேற்றும் விசைகளை அடையாளம் கண்டு உங்களை பின்னுக்கு இழுக்கும் எண்ணங்களிலிருந்து விலகுங்கள். அதுவே உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை நிலையானதாக்கி வலிமையூட்டும் பாதையாகும். இன்று காதல், நெருக்கம் மற்றும் உணர்ச்சிகளால் நிரம்பிய ஒரு நாளாக அமையும். இந்த ஆற்றலை உணர நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உயிர் துடிப்புடன் இருப்பது முக்கியம். ஆனால் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சோதனை அல்லது ஆபத்தான முதலீடுகள் இழப்பை ஏற்படுத்தக்கூடும். எனவே சிந்தித்து முடிவெடுங்கள். இன்று உங்களை பற்றி ஆழமாக அறிந்து கொள்வதற்கும் உங்கள் திறன்களை மீண்டும் மதிப்பீடு செய்வதற்கும் சிறந்த நாளாகும். பலர் உங்களிடம் ஈர்க்கப்படுவர். தங்கள் முயற்சிகளால் உங்களின் கவனத்தை பெற முயல்வார்கள். ஆனால் இதயத்தில் இடம்பெற்றவர்களை மறக்காமல் மதிப்புடன் அணுகுங்கள். ஒரு பகல் நேரத்தில் என சில கருத்து வேறுபாடுகள் சிறியது வாக்குவாதங்கள் எழலாம். எனவே உரையாடல்களில் நிதானம் கடைபிடிக்கவும். தொழில் ரீதியாக இது கனவுகளை நனவாக்குவதற்கும் கடின உழைப்பை பலனாக்குவதற்கும் சரியான தருணம். அரசியல் அல்லது சமூகத்துறைகளில் ஈடுபட விரும்பினால் சூழ்நிலைகளை முழுமையாக புரிந்து கொண்டு மட்டுமே முன்னேறுவது நன்மை தரும். புதிய வாய்ப்புகளை வரவேற்க உங்கள் பழக்கங்களில் சிறிய மாற்றங்களை செய்யுங்கள். குழப்பமடையாமல் தார்மீக மதிப்புகளை
நினைவில் கொள்ளுங்கள். மேலும் ஒரு குறுகிய பயணம் அல்லது சுற்றுலா திட்டம் இன்று உங்கள் மனதுக்கு புத்துணர்ச்சியையும் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் அளிக்கக்கூடும். இன்று உங்கள் இலக்குகளை தெளிவாக அமைத்து அவற்றை அடைவதற்கான உற்சாகத்தையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்த சிறந்த நேரம். நீங்கள் மனம் முழுவதும் ஈடுபட்டால் எந்த முயற்சியும் வீணாகாது. பணியிடத்தில் திருப்தி ஏற்படும் சூழல் உருவாகினாலும் கோபம் மற்றும் உணர்ச்சி வேகம் இன்று சவாலாக இருக்கலாம். குறிப்பாக சக ஊழியர்களுடன் வாக்குவாதம் அல்லது திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். ஒரே நிமிடத்தில் எரிச்சலுக்குள்ளாகுவது உங்களுக்கு பிடித்த வேலையையும் தவறவிடும் நிலைக்கு இட்டுச் செல்லக்கூடும். எனவே அமைதியாக சிந்திக்கவும். ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை முறைத்துறையில் இது ஒரு புதிய துவக்கத்திற்கான நாள். அது வேலை மாற்றமாக இருந்தாலும், புதிய மேலாளருடன் இணைவதாக இருந்தாலும், புதிய தொழில் பாதை அல்லது உறவாக இருந்தாலும், ஒவ்வொரு மாற்றமும் உங்களை முன்னேற்றும் சக்தியாக இருக்கும். சற்று ஆபத்தான நிலை இருந்தாலும் தைரியத்துடன் முன்னேறுங்கள். சில சமயங்களில் வெற்றி ஒரு சிறிய துணிச்சலுக்கு பின்னால்தான் காத்திருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லும் முக்கிய செய்தி: மக்தாஸ்டி சமநிலையை பேணுங்கள். உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள். ஏனெனில் அவையே நீண்ட நாள் முயற்சிகளின் அடித்தளமும் உங்கள் வெற்றியின் உண்மையான மூலமும் ஆகும். இன்றைய நாள் சனிக்கிழமையின் தாக்கத்தினாலும் கும்பராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் கர்மம், ஒழுக்கம், பொறுமை மற்றும் சுயபரிசோதனை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கும். துருவயோகம் மற்றும் வணிக கரணம் காரணமாக சில செயல்களில் நிலைத்தன்மையும் பொருளாதார லாபத்திற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. இருப்பினும் இரவில் வியாகாத யோகத்தின் தாக்கம் வருவதால் அவசரமான அல்லது ஆபத்தான செயல்களை தவிர்க்க வேண்டும். இன்று செய்ய வேண்டிய 4 செயல்கள் மற்றும் செய்யக்கூடாத 4 செயல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றிற்கும் காரணமும் விளக்கப்பட்டுள்ளது. இன்று என்ன செய்ய வேண்டும்? 1. உங்கள் செயல்களில் ஒழுக்கத்தையும் நேர நிர்வாகத்தையும் கடைபிடிக்கவும். சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள். அவர் கர்மத்திற்கும் காலத்திற்கும் அதிபதி. இன்று ஒழுக்கத்துடன் செய்யப்படும் செயல் நீண்டகால வெற்றியை சுணர்க்கும். கடினமாக உழைத்து பொறுமையுடன் செயல்படுபவர்களுக்கு இன்று விசேஷ பலன்கள் கிடைக்கும். 2. தேவைப்படுபவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். குறிப்பாக எண்ணெய் அல்லது கருப்பு ஆடை தானம் செய்யுங்கள். சனி பகவானை பிரியப்படுத்த ஒரு சிறந்த வழியாகும். இப்படி செய்வதால் கர்ம வினைகளின் சுமை குறைந்து வாழ்வில் பொருளாதார நிலைத்தன்மை உண்டாகும். 1. நீண்டகால நிதி அல்லது வணிக திட்டத்தை தீட்டுங்கள். சந்திரன் கும்ப ராசியில் இருக்கிறார். இது திட்டங்கள் மற்றும் புதுமைகளின் குறிகாட்டியாகும். இன்று உங்கள் எதிர்காலத்திற்காக உறுதியான நிதி திட்டத்தை உருவாக்கலாம் அல்லது ஒரு முதலீட்டிற்கான கட்டமைப்பை தயாரிக்கலாம். 2வது தியானம், யோகா அல்லது சுயபரிசோதனை செய்யுங்கள். துருவ யோகம் நிலைத்தன்மையையும் மனோபலத்தையும் பலப்படுத்துகிறது. இன்று மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்வதால் மனசமநிலை மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். இது எதிர்கால செயல்களுக்கு நன்மை பயக்கும். இன்று என்ன செய்யக்கூடாது? 1. ராகு காலத்தில் காலை 9:23 முதல் 10:48 நிமிடம் வரை எந்த ஒரு புதிய செயலையோ அல்லது நிதி பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள். இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் தடை, குழப்பம் அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக எந்த ஒரு ஆவணத்திலும் கையெழுத்திடுவதையோ அல்லது புதிய ஒப்பந்தம் செய்வதையோ தவிர்க்கவும். 2வது, கோபத்திலோ அல்லது ஆவேசத்திலோ முடிவெடுக்காதீர்கள். கும்பராசியில் உள்ள சந்திரன் சிந்திக்கும் திறனை கொடுக்கிறார். ஆனால் சனிக்கிழமையின் தாக்கத்தால் மனம் அலைபாய்ந்தால் ஒரு சிறிய விஷயம் கூட வாக்குவாதமாக மாறக்கூடும். சன்னிதானத்தை கடைபிடிக்கவும், யாருடனும் மோதுவதை தவிர்க்கவும். 3வது, திட்டமிடாமல் செலவு அல்லது முதலீடு செய்வீர்கள். வியாகாத யோகம் இரவில் செயல்படும். இது ஒழுங்கின்மை மற்றும் அவசரத்தை அதிகரிக்கும். எந்தவிதமான ஆபத்தான முதலீட்டையோ அல்லது விரைவான லாபத்தையோ இன்று எதிர்பார்க்காதீர்கள். இல்லையெனிலோ நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. 4ஆம் சோம்பல் அல்லது கவனக்குறைவுடன் செயல்படாதீர்கள். சனிக்கிழமையன்று சனியின் ஆற்றல் கர்மாவை மையமாக கொண்டது. இன்று நீங்கள் வேலையை தள்ளி போட்டால் அல்லது பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டால் எதிர்காலத்தில் தடைகள் ஏற்படலாம். இன்று சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் இருப்பதுதான் சிறந்த பரிகாரம். இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக கலவையான பலன்களை தந்தாலும் திட்டமிட்ட முயற்சிகளுக்கு லாபகரமாக இருக்கும். சந்திரன் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். இது செல்வம், முதலீடு மற்றும் நீண்டகால திட்டங்களில் முன்னேற்றத்தை குறிக்கிறது. நீங்கள் ஏதேனும் புதிய திட்டம், முதலீடு அல்லது வணிக கூட்டாண்மைக்கு திட்டமிட்டிருந்தால் நாளின் 2ஆம் பகுதி மதியம் 12 மணிக்கு மேல்
மிகவும் உகந்ததாக இருக்கும். மறுபடிசு ஏனெனில் அந்த நேரத்தில் வணிக கரணம் மற்றும் துருவ யோகம் ஆகியவற்றின் தாக்கம் நிலையான லாபம் மற்றும் பாதுகாப்பான முடிவுகளுக்கு சாதகமாக இருக்கும். என்ன செய்ய வேண்டும்? 1 முதலீடு அல்லது நிதி திட்டமிடல். இன்று நீண்ட கால முதலீடு அல்லது சேமிப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள். கும்பத்தில் சந்திரன் இருப்பது புத்திசாலித்தனத்தையும் புதுமையான சிந்தனையையும் தருகிறது. இதன் மூலம் நீங்கள் புதிய வருமான ஆதாரங்களை கண்டறியலாம். 2வது கடன் அல்லது பாக்கி விஷயங்களை தீர்த்தல். ஏதேனும் பழைய கடனை திருப்பி செலுத்தவோ அல்லது கடன் கணக்கை முடிக்கவோ நினைத்தால் இன்றைய நாள் அதற்கு சரியானதாக இருக்கும். இது மன மற்றும் பொருளாதார அமைதியை தரும். 3வது புதிய வணிக வாய்ப்புகளை பரிசீலித்தல். பூரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கத்தால் மாலைக்கு பிறகு புதிய வணிக யோசனைகளை பற்றி விவாதிப்பது நன்மை பயக்கும். இந்த நட்சத்திரம் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை வலுப்படுத்த உதவுகிறது. 4வது பணத்துடன் தொடர்புடைய சுப காரியங்கள். அபிஜித் முகூர்த்தத்தில் லோபத்தோஸ்டில் காலை 11:48 மதியம் 12:32 புதிய கணக்கு புத்தகத்தை தொடங்குவது, டிஜிட்டல் பேமெண்ட் தளத்தை செயல்படுத்துவது அல்லது ஏதேனும் புதிய கோப்பை தொடங்குவது மங்களகரமானதாக இருக்கும். என்ன செய்யக்கூடாது? 1. ராகு காலத்தில் காலை 9:23 முதல் 10:46 வரை எந்த ஒரு நிதி முடிவையோ அல்லது பரிவர்த்தனையையோ செய்யாதீர்கள். சொடித்தீஸ் இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒப்பந்தங்கள் தடைகளையோ அல்லது தாமதத்தையோ ஏற்படுத்தக்கூடும். 2. ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும். வியாகாத யோகத்தின் பிரசன்னத்தால் அவசரமாக எடுக்கப்படும் முதலீட்டு முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக பங்கு சந்தை அல்லது கிரிப்டோ போன்ற துறைகளில் எச்சரிக்கையாக இருங்கள். 3. யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். இன்று கொடுக்கப்பட்ட பணம் தாமதமாக திரும்ப வரலாம் அல்லது சிக்கிக் கொள்ளலாம். 4. அதிக நம்பிக்கையுடன் செலவு செய்யாதீர்கள். சனிக்கிழமையின் தாக்கத்தால் இன்று ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிப்பது அவசியம். இல்லையெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும்.